தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஜனநாயகன் படத்தோட முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகன் படம் தொடர்பா கோர்ட்ல கேஸ் நடந்தது இல்லையா, அந்த ஹியரிங்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்தது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா, ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ போக்குல போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தளபதியோட அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் வேர்ல்ட் லெவல்ல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா நம்ம ஜனநாயகன் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம தளபதியோட கடைசி படம். சோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்த இந்த சிச்சுவேஷன்ல லாஸ்ட் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. சோ அப்படி ரிலீஸ் பண்ண விடாம நம்ம சிபிஎஃப்எஸ்சி சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயாச்சு. சென்னை ஹைகோர்ட்ல லாஸ்ட் டைம் நம்ம தனி நீதிபதி இந்த படத்துக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்துருங்க, யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிபிஎஃப்எஸ்சி மேல்முறையீடு செஞ்சாங்க. சோ இதை எதிர்த்து நம்ம கேவிஎன் படக்குழு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க இல்ல நீங்க அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ அதே சமயத்துல இந்த கேஸ ஜனவரி 20ஆம் தேதி விசாரிச்சு அன்னைக்கே தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஜனவரி 20ஆம் தேதி காலையில 11:00 இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா இணையத்துல மக்கள் எல்லாம் தேடிட்டு இருக்க ஒரே விஷயம், ஜனநாயகன் படத்தோட தீர்ப்பு என்ன, படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது, ஜனநாயகத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்களா, இதுதான் காலையில இருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த கேஸுக்கு தீர்ப்பு வழங்கப்படல. ஏன்னா ஜட்மெண்ட் கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுல அவங்களும் சென்சார் போர்டுக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க, படக்குழு சைட்லயும் கேட்டிருக்காங்க. இந்த சென்சார் போர்டுல கேட்ட ஒரு சில முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா, படத்தை பார்த்தது யாரு, மண்டல தணிக்கை அதிகாரியா பார்த்தாரா, தனி நீதிபதி ஒரே நாள்ல முடிவெடுத்தது சரியா, தணிக்கை வாரியத்துக்கு பதில் சொல்ல அவகாசம் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சில கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படக்குழுப்பு தரப்பும் பாத்தீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஜட்ஜுக்கு முன்னாடி எடுத்து வச்சாங்க. அதாவது டிசம்பர் 18ஆம் தேதியே நாங்க சென்சார் சர்டிபிகேட் விண்ணப்பிச்சோம், 19ஆம் தேதி தணிக்கை வாரியம் படத்தை பார்த்தாங்க, ஆட்சேபனை சொன்ன காட்சிகள் எல்லாத்தையுமே நாங்க நீக்கிட்டு 25ஆம் தேதியே நாங்க சமர்ப்பணம் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த விவரங்கள் எதுவுமே சிபிஎஃப்எஸ்சி இணையதளத்துல அப்லோடு செய்யவே இல்லை. இதுல வெளிப்படை தன்மையே இவங்க மீறி இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி படக்குழு தரப்புலையும் காரசாரமான விவாதம் நடந்ததா சொல்றாங்க. சோ இதுல ஜட்ஜஸ் முடிவெடுக்கிறதுக்கு லாஸ்ட்ல அவங்க டைம் இல்ல, நீங்க அரை மணி நேரத்துல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நாங்க தீர்ப்பு வழங்கி இருப்போம். ஆனா நீங்க விவாதத்துக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டீங்க, அதனால இதோட வழக்க நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சோ இது நமக்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய அப்செட் தான். தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லங்க, சாதாரண மக்கள் கூட இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்னங்க, சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா படம் எப்ப ரிலீஸ் ஆகணும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் மாமாவோட படத்தை எப்ப போட போறாங்க, எப்ப தியேட்டருக்கு போறோம் அப்படின்றதுதான் எல்லா வீட்டு சைடுல இருக்கக்கூடிய குழந்தைங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண படத்துக்கு இன்னுமே தீர்ப்பு வழங்காம இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம் இல்ல. சோ அடுத்த ஹியரிங் எப்ப அப்படிங்கறத சொல்லாமவே தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க, தேதியும் குறிப்பிடப்படல. சோ அதனால விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லாருமே இது ஏமாற்றம் தான். பட் பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துதானே ஆகணும், படம் திரைக்கு வந்துதானே ஆகணும். சோ நம்ம இதுல என்னென்ன தீர்ப்பு தான் வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சோ அதுவரை தேங்க்யூ. விஜய் அண்ணாவோட இது மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.